தங்கம் விலை வரலாறு காணாத உயர்வு. ஒரு சவரன் 560 ரூபாய்க்கு உயர்ந்து 52,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோ 2,000 ரூபாய் அதிகரிப்பு. சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராம் 84 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளம் நிவாரணம் கேட்டு மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. இடைக்கால நிவாரணமாக 2,000 கோடியை உடனடியாக விடுவிக்க தமிழ்நாடு அரசு மனு தாக்கல். மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இன்று ஆலோசனை. காணொலி காட்சி மூலம் நடைபெறும் ஆலோசனையில் மாநில தலைமை செயலாளர்கள், டிஜிபிகளும் பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நாளை ஆலோசனை. மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறார். மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து ஓய்வு பெற உள்ள மன்மோகன் சிங்குக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. சவாலான நேரங்களில் உங்களின் தலைமைத்துவம் தங்களுக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக புகழாரம். பாஜகவில் இணைந்த 23 பேரின் ஊழல் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. 2014 முதல் 25 எதிர்க்கட்சித் தலைவர்கள் மீது ஊழல் வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் அவர்கள் பாஜகவில் இணைந்ததும் வழக்கிலிருந்து விடுவிப்பு. விசாரணை அமைப்புகளை அரசியல் ஆயுதமாக பாஜக பயன்படுத்துகிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே குற்றச்சாட்டு. சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் நடந்த வருமான வரித்துறை சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 4 கோடி ரூபாய் பறிமுதல். வருமான வரித்துறை தகவல். சென்னையில் 2 இடங்களில் சிபிஐ ரெய்டு. வங்கி முறைகேடு வழக்கு தொடர்பாக வங்கி அதிகாரிகள் வீடுகளில் சோதனை என தகவல். ராசிபுரம் அருகே 8 கோடி ரூபாய் மதிப்பிலான 13 கிலோ தங்கம், 33 கிலோ வெள்ளி பறிமுதல். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் சிக்கியது. திருவண்ணாமலையில் தேரடி வீதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. திமுக வேட்பாளர் சி.என். அண்ணாதுரையை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரிப்பு. சேலம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் வீடு வீடாக தபால் ஓட்டு பெறும் பணி தொடக்கம். மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் வாக்குப்பதிவு செய்வது வீடியோ பதிவு. நவஜீவன் விரைவு ரயிலில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் பறிமுதல். விஜயவாடாவிலிருந்து சென்னை வந்த பயணியிடம் இருந்து பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் ஃபயஸ் 34 ஆண்டுகளுக்கு பின் இலங்கை புறப்பட்டனர். இலங்கை செல்ல மத்திய அரசு அனுமதி வழங்கிய நிலையில் சொந்த ஊர் செல்கின்றனர். கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் மதியம் 1 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். பாகிஸ்தானுக்கு எதிரான T20 தொடர். புது கேப்டன் தலைமையில் களம் இறங்கும் நியூசிலாந்து. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. ஹாட்ரிக் வெற்றி பெறும் முனைப்பில் கொல்கத்தா. டெல்லி அணியுடன் இன்று மோதல்.